அடுத்து பூரணி வந்திருக்காங்களா? பூரணி, கமலம் பூரணி வந்துருக்கீங்களா? சரிம்மா, ரைட்டுமா, ஓகேம்மா. பார்க்கலாமாம்மா? பூரணி 13/5/96 கரெக்டாமா? டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டாமா? 13/5/96 96 12:31 மத்தியானம் 12:31 கரெக்டா? பிறந்த ஊர் பாண்டிச்சேரி. உத்தரட்டாதி நட்சத்திரம் இல்லையா? மீனராசி, உத்தரட்டாதி நட்சத்திரம், சிம்ம லக்னம். ஜாதகம் தெரிஞ்சுங்களா கட்டத்துல? இப்போ வந்து இந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேது மகா தசைன்னா 30 வருஷம் கேது தசை நடந்தது. மறுபடியும் இவங்களுக்கு கேது தசை. கேது தசை சுக்கர புத்தி நடக்குது. கேது மகா தசை கேது புத்தி முடிஞ்சு சுக்கர புத்தி முடிய போகுது. சுக்கர புத்தி 2026 செப்டம்பர்ல முடியுது. அதனால இன்னும் ஒரு வருஷம் இருக்கு சுக்கர புத்தி முடியிட்டு இருக்கு. இப்பதான் கேது புத்தி இப்பதான் முடிஞ்சது. ஜஸ்ட் இந்த அம்மாவுக்கு கேது போய் சுக்கரன் சுக்கரன் வந்து ரன்னிங்ல இருக்கு. சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு வந்து 10 சுக்கரன். அப்ப இந்த அம்மாவுக்கு வந்து தொழில் ஸ்தானத்துல தான் ஈடுபாடு அதிகமா இருக்கே தவிர இப்ப நீங்க திருமண சம்பந்தமான ஒரு இதுல ஈடுபாடு கொஞ்சம் வெறுப்பும் சலிப்பும் இருக்கு அப்படின்னு நல்லா தெரியுது. சரி, உங்களுக்கு கேள்வி என்ன கேளுமா, சொல்லுங்கம்மா. சரிம்மா, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கல்யாணத்துக்குரிய காலகட்டங்கள்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து புதன் மகா தசையிலேயே நமக்கு வந்து புதன் மகா தசை சனி புத்தி 2 தசையில 7ஆம் அதிபதி புத்தியில கல்யாணம் ஆயிருக்கணும். அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து 2023ல கல்யாணம் ஆகியிருக்கணும். 23ல 23-24ல கல்யாணம் ஆகிருக்கணும். 2023-24ல பிக்ஸ் ஆகி மிஸ் ஆயிடுச்சுங்களான்னு பாருங்க. கண்டிப்பா ஏதாவது கிட்ட வந்து ஓடி போயிடுச்சான்னு பாருங்கம்மா. ஏதாவது இருக்கா அது மாதிரி? சரி, அதான் ரைட், ஓகே. அந்த பீரியட் முடிஞ்சிச்சு. அதான் பருவத்தை பயிற்சின்னு சொல்றது, அதுதான் காரணம். அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணலாம். சுக்கர கேது மகாதசை முடியுது 2032 வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போதான் கேது தசை இப்போதான் ஆரம்பிச்சது, பிப்ரவரி மாதம் தான் ஆரம்பிச்சது. அதனால என்ன பண்ணலாம், சுக்கர புத்தி நடக்கிறதுனால இப்போ கல்யாணத்தை பண்ணலாம். ஓகே, பண்ணுங்க. ஏழரை சனி வேற நடக்குது, அதனால கல்யாணம் ஆயிடும். ஏழரை சனின்னா தான் கல்யாணம் ஆகும். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும். இதே வந்து ஃபாரின் மாப்பிள்ளையா இருந்துச்சுன்னா தாராளமாக கொடுத்துருங்க, உடனடியாக கொடுத்துருங்க, இம்மிடியேட்டா. இல்லை மாப்பிள்ளை இருந்துச்சுன்னா வெளியூர் மாப்பிள்ளைன்னா வெளியூர் மாப்பிள்ளையா கொடுங்க, வெளியூர்ல வேலை செய்யற மாதிரி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 7 வருஷத்துக்கு வந்து நீங்களோ இல்லை உங்க சம்பந்திகளோ அந்த பொண்ணு வீட்டுக்கெல்லாம் போகாம இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா போகாம இருந்தீங்கன்னா கல்யாணத்தை உடனே பண்ணிடலாம். போயிட்டு வந்து இருந்தீங்கன்னா சண்டை போட்டுக்குவாங்க. ஏன்னா கலந்தர தோஷம் வேற ஏற்கனவே இந்த ஜாதகத்துல 2ல ராகு இருக்கு, 8ல வந்து பாத்தீங்கன்னா சனி கேது சந்திரன் எல்லாமே காம்பினேஷன்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால வந்து கலந்தர தோஷம், கடுமையான கலந்தர தோஷம் நடக்கிறதுனால இப்போ கேது மகாதசை சுக்கர புத்தியை நாம அவாய்ட் பண்ணலாமான்னு நினைக்கிறீங்கன்னா அவாய்ட்லாம் பண்ண முடியாது. எனக்கு பெஸ்ட் டைம் தான் இது. இந்த டைம்ல கல்யாணம் பண்றது தான் சிறப்பு. அதனால கல்யாணம் பண்ணிட்டு தூரம் வச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ எப்போ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா, இப்பதான் பண்ணணும்னா அவசியமே கிடையாது. நாளைக்கே மாப்பிள்ளை கிடைச்சாருன்னா உடனே கல்யாணம் பண்றது தான் நல்லதுமா. இப்போ மாப்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா முழுக்க புது உறவு தான், முன்பின் தெரியாதவர் தான் வருவாரு. அவரும் வந்து கண்டிப்பா இந்த அம்மா மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா அவரும் வந்து சேலரி கிளாஸ் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா பட் அவருடைய சம்பளம்லாம் பாத்தீங்கன்னா அவரோட தொழில் ஸ்தானம் வந்து அவ்வளவு சிறப்பா இருக்காது. கண்டிப்பா அந்த தொழில் ஸ்தானம் சிறப்பா இல்லாததுனால
நீங்கள் தள்ளி போடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அர்த்தம். எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவர் உங்களை விட கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக அப்படின்னு நீங்களும் சொல்லலாம். அசல் தான், சொந்தம் கிடையாது. சரி, வேற என்ன பாயிண்ட்? ஏன் டல்லா இருக்கீங்க? சிரிச்சுனே பேசுங்க. ஆமாம்மா, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல வந்து 2 வந்து 10ல உட்கார்ந்து திக்பலம் பெறும்போது பணத்து மேல குறிக்கோள் ஆயிடுது முதல்ல. அப்போ பணம் வந்து பிரதானமா போறதுனால ஃபர்ஸ்ட் பணம் அவங்க போயிடுது. பணத்துக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா பணத்து மேல போறதுனால இவளுக்கு வந்து கல்யாணம் வந்து நேரம் வரும்போது கூட ஈவன் நல்ல மாப்பிள்ளை வந்திருக்கும் போது கூட வேணாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு தெரியுது பார்த்தா. ஸோ அதான் காரணம், வேற ஒன்றும் இல்லைம்மா. இது கொண்டு வயசு இப்போ கரெக்டாக 30 வயசுக்கு முடியும், 29 முடிஞ்சிச்சு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிடைச்சிடும். இன்னும் ஒன்று கேது மகாதசை சுக்கர புத்தியா இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கல்யாணம் ஆன உடனே சீக்கிரம் சண்டை வரும். பயங்கரமா சண்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய பிரைட்டா இருக்கு. அதனால அந்த சண்டைக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான் காரணம், வேற யாருமே கிடையாது. அப்போ நீ பேரண்ட்ஸ் போத் சைட் பேரண்ட்ஸ் வந்து போகாம இருந்தீங்கன்னா நல்லது. அப்போ ஃபாரின் மாப்பிள்ளையா இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இந்த பொண்ணோட கேரியரும் டெவலப்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால வெளிநாடு மாப்பிள்ளை இல்ல வெளி மாநிலத்துல வேலை செய்யற மாப்பிள்ளையா இருந்துச்சுன்னா கண்ணை மூடி கல்யாணம் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரிம்மா, ரைட், ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஒன்றும் இல்லை. சரி, இந்த ஜாதகம் சம்பந்தமா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா யாருக்காவது? புதன் சுக்கிரன் இவங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃப் விட தொழில் லைஃப் ஃபாஸ்ட் மூவிங், நல்லாவே சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைக்குது, நல்ல ஒரு பணம் அதிகமாக இது இன்கிரிமென்ட் கிடைக்குது, இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு சார். பிரைட்டா இருக்கு பாருங்க சார். இதுக்கும் வந்து 10-11 வந்து பரிவர்த்தனை யோகம், ஜீவன லாபாதிபதி வந்து பரிவர்த்தனையா இருக்கனால இந்த பொண்ணுக்கு கல்யாணம் டிலே ஆனதுக்கு மெயின் ரீசனே இதான் சார், வேற ஒண்ணும் இல்லை. ஏன் கேட்டீங்கன்னா இதுக்குதான் மேஜர் ரீசனே. முக்கியமா இந்த பொண்ணுக்கு 2023 கல்யாணம் முடிஞ்சிருக்கணும், இல்ல ஏதோ ஒரு கிட்ட வந்து போயிட்டு இருக்கணும், இல்ல மனம் மாறி இருக்கணும் கண்டிப்பா. என்னமா அதான் ஏதோ இந்த பொம்பளை பசங்க ஏதாவது பேசும் அப்படிதான். அது காரணம் வந்து இந்த தடையாவதற்குரிய வாய்ப்புகளை தான் நம்ம அனலைஸ் பண்றோம், வேற ஒன்றும் இல்லை. அந்த டைம்ல 22-23 மேக்சிமம் 2023 ஆல்மோஸ்ட் அபவுட் டு மேரி ஷீ இஸ் தட் வாஸ் எஸ்கேப்ட்னா ஏதோ ஒரு இடத்துல டிஸ்டர்ப் ஆயிடும், மனசளவில் பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரிவு தான் காரணம். இன் அதர் வேர்ட்ஸ் கண்டிப்பா யோகாதிபதி குரு, யோகாதிபதி சூரியன், யோகாதிபதி செவ்வாய், யோகாதிபதி 3 யோகாதிபதிகளும் ட்ரையாங்கிள் பெற்றது பெரிய லாபம். இந்த பொண்ணு வந்து நல்லா இருப்பா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ஒரு குறையும் கிடையாது, ஹாப்பி லைஃப் தான் ஓடும். இன்னும் ஒன்று, இந்த கயது தசை முடிகிற வரைக்கும் இந்த பேரண்ட்ஸ் டிஸ்டர்பன்சஸ் வந்து பயங்கரமா இருக்கும் கண்டிப்பா. என்ன பேரண்ட்ஸோட டிஸ்டர்பன்சஸ்னால தான் அவங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் பிரைட்டா இருக்கு. அப்போ மேக்சிமம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா நம்ம அதாவது பொண்ணு பிள்ளைங்க வந்து அவங்க அப்பா அம்மா கூடவும் சேரக்கூடாது, இவங்க அப்பா அம்மா கூடவும் சேரக்கூடாது, தனியா இருக்கணும். அதுவும் அப்ராட்ல இருந்தாங்கன்னா ரொம்ப பெஸ்ட், ஒரு பிரச்சனையும் கிடையாது, சூப்பரா இருப்பாங்க. ஏன்னா இந்த பொண்ணுக்கு கேது தசைக்கு அப்ராடோட ஒத்து போயிட்டோம்னா அதுவும் கலத்தர தோஷம் இருக்கிறதுக்கு செட்டரைட் ஆகிடும். இல்லைன்னா இந்த கலத்தர தோஷம், கடுமையான கலத்தர தோஷம், அது வந்து சனி கேது 2 பேரும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. அதுவும் சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் வேற இருக்கு. அப்ப பயங்கர ஹாட் இந்த பொண்ணு, அப்படியே வாய் விட்டு எது ஒன்னாலும் பேசிடுவோம் சடன்னு டக்குன்னு. அதிக டிகிரி வந்து கேது தான் போயிருக்காரு, 21 டிகிரி. அங்க வந்து 2 பேரும் சேரும் போது கேதுவுடன் இணையும் போது மத்தவங்க 0 பவர்.
ஓ ரைட் சார் ரைட் சார் கேது தான் பெரிய ஆள் அந்த இடத்துல. சரி சரி அப்ப 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானத்துல கேது உட்கார்ந்தாருனாவே அவ்வளவு சீக்கிரம் மாங்கல்யம் ஏறாதுன்னு அர்த்தம். ஓ ரைட் ரைட் சரி மாங்கல்யம் கிட்ட வந்து தவறி போகும். ஓ அதுதான் சொல்றீங்க. ஆமா. இந்த அம்மாவுக்கு வந்து ஏற்கனவே வந்து கண்டிப்பா ஒரு அலையன்ஸ் வந்து கிட்ட வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஓகே சார். அது ஷூர். இவங்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா கண்டிப்பா இருக்கும். ரைட் சரிம்மா, ஓகேம்மா. வேற முடிச்சுக்கலாமா? ரைட். தேங்க்யூ.